2.65 மில்லியன் இபிஎஃப் சந்தாதாரர்கள் அடிப்படை சேமிப்பாளவை தொட்டுள்ளனர். நஜீப்பை வீட்டு காவலில் வைப்பது தொடர்பில் கூடுதல் உத்தரவு இருப்பதாக பஹாங் சுல்தான் என்னிடம் கூறினார் என்று நஜீப் மகன் தகவல். மாணவனை கன்னத்தில் அறைந்து குத்திய ஆசிரியர், 10 வயது மாணவன் புகார். மோட்டார் சைக்கிளில் தனியாக உலகில் 64 நாடுகளை சுற்றி சாதனை படைத்த மீனாட்சி தாஸ். புஷ்பா 2 திரையட்டை காண சென்ற மாது கூட்ட நெரிசலில் மரணம். அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு. டத்தோஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தனது சிறை தண்டனையின் எஞ்சிய 6 ஆண்டுகளை வீட்டு காவலில் கழிக்க அப்போதைய மாமன்னரான பஹாங் சுல்தான் கூடுதல் உத்தரவு பிறப்பித்தது உண்மைதான் என நஜீப்பின் மகன் நீசார் கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். அல் சுல்தான் அப்துல்லாவே தம்மிடம் அதனை கூறியதாக நீசார் கூறினார். அந்த கூடுதல் உத்தரவை அமலாக்க கோரி நஜீப் செய்துள்ள விண்ணப்பம் மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் நேற்று மாலை விசாரணைக்கு வருவதற்கு முன்பாக அதில் தனது வாக்குமூலத்தையும் சேர்த்துக் கொள்ள கோரி தாக்கல் செய்த அஃபிடாவிட் மனுவில் நீசார் அவ்விஷயத்தை குறிப்பிட்டார். நஜீப்பின் விண்ணப்பத்திற்கு வலு சேர்க்கும் கூடுதல் ஆதாரமாக நீசார் அம்மனுவை தாக்கல் செய்ததாக அவருக்கு நெருக்கமான வட்டாரங்கள் மலேசியா கினியிடம் உறுதிப்படுத்தின. அந்த ஆவணத்தை தேடி பார்க்கும் போது மக்களுக்கு தடை விதிக்கும் நீதிமன்ற உத்தரவு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தன்னை வீட்டு காவலில் வைக்க அனுமதிக்கும் அப்போதைய மாமன்னரின் கூடுதல் உத்தரவை அமல்படுத்த அதிகார தரப்பை நீதிமன்றம் வற்புறுத்த வேண்டும் என நஜீப் முன்னதாக மனு செய்திருந்தார். ஆனால் அந்த கூடுதல் உத்தரவு என்பது வெறும் வதந்தியே, அப்படி ஒன்று இருப்பதற்கான ஆதாரம் எதுவும் இல்லை என கூறி உயர்நீதிமன்றம் அவ்விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்தது. அதை எதிர்த்தே நஜீப் தற்போது மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் முறையீடு செய்துள்ளார். ஊழியர் சேமநிதி வாரியமான இபிஎஃப்க்கு இன்னும் சந்தா செலுத்தி வரும் 18 முதல் 55 வயதிலான 7.33 மில்லியன் உறுப்பினர்களில் 2.65 மில்லியன் பேர் அல்லது 36.2 விழுக்காட்டினர் தங்களது வயதுக்கேற்ற அடிப்படை சேமிப்பு அளவை தொட்டிருக்கின்றனர். அது அக்டோபர் 30 வரைக்குமான நிலவரம் என நிதியமைச்சு கூறியது. இதே 2022 டிசம்பரில் அவ்வெண்ணிக்கை 2.21 மில்லியன் பேர் அல்லது 30.4 விழுக்காடாக மட்டுமே இருந்தது. அடிப்படை சேமிப்பு என்பது 55 வயதை எட்டும் போது சந்தாதாரர்களின் ஓய்வூதிய சேமிப்பான முதல் கணக்கில் குறைந்தது 2,40,000 ரிங்கெட் இருக்க வேண்டும் என்பதாகும். அத்தொகையை எட்டும் பட்சத்தில் ஓய்வு பெற்ற முதலாண்டில் சந்தாதாரர்கள் மாதம் குறைந்தது 1000 ரிங்கெட் வரை மீட்க முடியும். வருடாந்தர லாப ஈவால் அடுத்தடுத்த ஆண்டுகளில் மீட்கும் தொகை அதிகரிக்கும். இவ்வேளையில் இபிஎஃப் சந்தாதாரர்களின் ஓய்வு கால சேமிப்பு போதிய அளவில் இல்லாமல் இருப்பதற்கு குறைவான சம்பளம், முழு சேமிப்பையும் மீட்க தகுதியான 55 வயதானது மலேசியாவின் ஓய்வு பெறும் வயதோடு இணக்கமற்று இருப்பது போன்றவை காரணங்களாக உள்ளன. அது தவிர்த்து சீரற்ற சந்தா பங்களிப்பு, முறையான நிதி திட்டமிடல் மற்றும் ஓய்வு கால சேமிப்பு குறித்து விழிப்புணர்வு இல்லாதது போன்றவையும் ஓய்வு கால சேமிப்பு குறைவாக இருப்பதற்கு காரணமாகும். ஓய்வு காலத்தை நெருங்கும் மலேசியர்கள் தங்களின் நிதி ஆற்றலை எதிர்கொள்வதற்கான தயார் நிலை குறித்து மக்களவையில் டத்தோஸ்ரீ இஷாமுடின் துன் ஹுசேன் கேட்ட கேள்விக்கு எழுத்துப்பூர்வமாக அளித்த பதிலில் அமைச்சு அவ்வாறு கூறியது. தனது முகத்தில் காயங்கள் ஏற்படும் அளவுக்கு ஆசிரியர் ஒருவர் அறைந்ததோடு குத்தியதாக ஜோஹர் பாருவில் ஆதரவற்ற இல்லத்தைச் சேர்ந்த மாணவன் ஒருவன் கூறிக்கொண்டான். நேற்று நண்பகல் மணி 1:30 அளவில் பள்ளியின் ஆசிரியரால் அந்த மாணவன் தாக்கப்பட்டதாக அந்த ஆதரவற்ற இல்லத்தின் நிர்வாகி ஒருவர் தெரிவித்தார். ஜோஹர் பாருவில் உள்ள தேசிய பள்ளியில் கணினி கூடத்தில் இதர மாணவர்களிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மாணவனை அந்த ஆசிரியர் அறைந்து குத்தியுள்ளார். இதனால் அந்த மாணவன் தனது வலது கன்னத்தில் வலி மற்றும் வீக்கத்திற்கு உள்ளானதாக கூறப்பட்டது. இச்சம்பவம் குறித்து சம்பந்தப்பட்ட ஆசிரியருக்கு எதிராக தாம் போலீசில் புகார் செய்துள்ளதாக அந்த நிர்வாகி கூறினார். அந்த ஆசிரியரின் நடவடிக்கை குறித்து ஆதரவற்ற இல்லத்தின் பிரதிநிதி ஒருவரும் கேள்வி எழுப்பியதோடு இது குறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். அதோடு அந்த மாணவனின் தலைமுடியை அலுவலகம் வரை அந்த ஆசிரியர் இழுத்து சென்றது குறித்தும் அவர் சாடினார்.
அந்த மாணவனுக்கு பெற்றோர் இல்லை என்பதால் பள்ளி ஆசிரியர் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியுமா என்றும் அவர் வினவினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். ஸ்லாங்கோர் காஜாங் ஜலான் ஜம்ரோட் உத்தாமாவில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் நுழைவாசலில் ஒரு பெண்ணை 2 ஆடவர்கள் கடத்தியதாக கூறப்படுவதை போலீஸ் மறுத்துள்ளது. அது தொடர்பில் இதுவரை எவரும் புகார் செய்யவில்லை என காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நஸ்ரோன் அப்துல் யூசுப் தெரிவித்தார். டிக்டாக்கில் வைரலான அவ்வீடியோக்கள் குறித்து விசாரணை நடத்தியதில் அது ஒரு கடத்தல் சம்பவமே அல்ல என உறுதியானது. மாறாக ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் நிகழ்ந்த பிரச்சனை என சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி வாயிலாக கண்டறியப்பட்டது. எனினும் அச்சம்பவத்திற்கான உண்மை காரணத்தை கண்டறியும் விசாரணைக்காக அத்தம்பதி மற்றும் அங்கிருந்த காரின் உரிமையாளரை அடையாளம் காணும் முயற்சியில் போலீஸ் ஈடுபட்டுள்ளதாக நஸ்ரோன் கூறினார். முன்னதாக வைரலான வீடியோவில் பெண்ணொருவர் வாக்குவாதத்தில் ஈடுபடுவதையும் அவரை அடையாளம் தெரியாத ஆடவர் பிடித்து இழுப்பதையும் காண முடிந்தது. இருவரையும் அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பாதுகாவலரும் பொதுமக்கள் சிலரும் அமைதிப்படுத்த முயன்ற வேளை அதை பார்த்த வாகன ஓட்டிகள் ஹார்ன் அடித்துச் சென்றனர். சற்று நேரத்தில் அப்பெண்ணை காருக்குள் இழுத்து போட்டுவிட்டு அவ்வாடவர் அங்கிருந்து கிளம்பினார். மலேசியாவிலிருந்து கடத்தப்பட்ட செந்நிற காதுகளை கொண்ட 5000த்திற்கும் மேற்பட்ட ஆமைகளை சென்னை விமான நிலையத்தில் இந்திய சுங்கத்துறையினர் முறியடித்தனர். குவாலாலும்பூரிலிருந்து சென்னை சென்றடைந்த 2 நபர்கள் தங்களது சரக்குகளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருந்த போது செவ்வாய்க்கிழமையன்று கைது செய்யப்பட்டனர். பறிமுதல் செய்யப்பட்ட அந்த 5193 ஆமைகளையும் அன்றைய தினமே சென்னையை சேர்ந்த சுங்க அதிகாரிகள் மலேசியாவிடம் ஒப்படைத்தனர். சென்னை விமான நிலையத்தில் இதற்கு முன் மலேசியாவிலிருந்து கடத்தப்பட்ட பல அரிய வகை வனவிலங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. இந்தியாவில் செல்லப்பிராணி சந்தைக்கான தேவையின் காரணமாக தென்கிழக்காசியாவிலிருந்து அதிக அளவில் சட்டவிரோத வனவிலங்குகள் கடத்தப்படுகின்றன. Hai, salam sejahtera. Saya Sumati. Ni Encik Paciapan, pemilik perniagaan Tanishka Tailoring. Kami mempunyai experience selama 27 tahun dalam bidang menjual pakaian dan menjahit pakaian. Ini semua pakaian tradisional orang India lah. Lepas kami mendengar pasal brief ini, kami pergi ke Bank Rakyat dekat kawasan Masai. Kami minta penerangan lah. Lepas saya dengar, saya lebih confident. So diorang beritahu dengan step by step. So diorang ajar kita. Lepas tu saya submit borang. Tak berapa lama, bukan lama sangat. 10 hari permohonan saya diluluskan. Saya dapat pembiayaan daripada Bank Rakyat. Profit rate dia sangat rendah. Untuk peniaga-peniaga kecil macam saya ni, lebih sesuai, lebih senang untuk memajukan saya punya perniagaan. Saya perlukan brief ini. Saya amat menghargai dan mengucapkan terima kasih kepada pegawai bank dan juga terutamanya YB Ramanan. Bank Rakyat, bank pilihan anda. அமெரிக்க இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் வியாழனன்று அதன் அண்மைய குடியிருப்பாளரின் அடையாளத்தை வெளிப்படுத்தியது. ஆபெக்ஸ் தாவரங்களை உண்ணும் டைனோசார் ஸ்டெகோசாரஸின் முழுமையான மாதிரிகளில் ஒன்றாகும். இது அதன் முதுகில் நிமிர்ந்த தண்டுகளுக்கும் கூரான வாலுக்கும் பெயர் பெற்றது. பள்ளி குழந்தைகளின் பார்வையாளர்களிடமிருந்து உற்சாகமூட்டும் வகையில் அருங்காட்சியகம் ஜுராசிக் பீரியட் டைனோசாரின் 3.4 மீட்டர் உயரமான மற்றும் 6 மீட்டர் நீளமுள்ள எலும்புக்கூட்டை வெளிப்படுத்த ஒரு பழுப்பு நிற திரையை இழுத்தது. ஸ்டெகோசாரஸ் ஒரு அடையாள டைனோசார் என்பதால் மக்கள் இந்த புதைப்படிவத்தை தெரிந்து கொள்வதில் மிகவும் உற்சாகமாக உள்ளனர் என்று அருங்காட்சியகத்தின் டைனோசார் கண்காணிப்பாளர் ரோஜர் பென்சன் கூறினார். ஸ்டெகோசாரஸ் 4 கால்களில் நடந்து வட அமெரிக்காவில் சுமார் 150 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஜுராசிக் காலத்தில் வாழ்ந்ததோடு அதன் புதைப்படிவங்கள் முதலில் 1870களில் கண்டுபிடிக்கப்பட்டன. இது ஒரு தாவர வகை என்றாலும் ஸ்டெகோசாரஸ் ஒரு மாடு அல்லது ஆடு போன்றது அல்ல என்று பென்சன் கூறினார். இது தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளக்கூடிய ஒரு தாவர வகை. அதன் வாலில் இந்த பொல்லாத கூர்மனை உள்ளது. அதன் பின்புறத்தில் தண்டுகள் உள்ளன.
இன்றைய உலகில் பெண்கள் எதற்கும் சளைத்தவர்கள் அல்ல என்பதை உலகில் பலர் நிரூபித்து வருகின்றனர். அந்த வகையில் தனி ஆளாக தனது மோட்டார் சைக்கிளின் மூலம் கடந்த ஒரு ஆண்டாக உலகை சுற்றி சாதனை படைத்திருக்கிறார் 40 வயதுடைய மீனாட்சிதாஸ். இந்தியாவின் அசாம் மாநிலத்தில் குவாஹாத்தியைச் சேர்ந்த அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் குவாஹாத்தியிலிருந்து நேபாளத்திற்கு மோட்டார் சைக்கிளில் தனது பயணத்தை தொடங்கி 64 நாடுகளுக்கு வெற்றிகரமாக சென்றுவிட்டு இறுதியில் தென்கிழக்காசிய நாடுகளில் எல்லாம் பயணம் செய்துவிட்டு குவாலலும்பூர் அனைத்துலக விமான நிலையத்திலிருந்து தனது மோட்டார் சைக்கிளுடன் விமானம் மூலம் அவர் மும்பை புறப்பட்டார். தினசரி 10 மணி நேரம் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டு வந்த அவர் உலகில் தாம் சென்ற நாடுகளில் எல்லாம் மோட்டார் சைக்கிள் ஆர்வலர்கள் தனக்கு வழங்கிய உதவிகளையும் ஒத்துழைப்பையும் மறக்க முடியாது என்று மீனாட்சி தெரிவித்தார். I traveled almost 1 year and now I'm in Malaysia. This is my end of my journey. I started from my own hometown, Guwahati, India. I went to Nepal, my first country. Then I went to Dubai and I covered all the Middle East countries. Then I entered Europe. Europe also I covered each and every country in Europe. Then I went to UK. After UK I came down to Russia, Kazakhstan, China, then the south. There's countries Laos, Vietnam, Cambodia, Thailand, Malaysia, Indonesia, Singapore. So total it's like 64 countries I have traveled so far within 1 year. And now it's a world record that I have broke, riding maximum countries solo on a motorcycle across countries. And now Malaysia is the last because I'm taking a flight from Kuala Lumpur to Mumbai and my bike is also going by flight to Mumbai. So this is my entire journey and this is totally supported by the riders community. Everywhere I went, all the riding community helped me for the accommodation, stay, exploring places, meeting people, know about the culture, the tradition, everything. So it was a life-changing experience for me. I am a different person now when I traveled this whole 1 year. And with lot of beautiful memories, I'm going back my hometown and I'm so happy and lucky that I'm safe till now and I rode really around 65,000 kilometers alone. I represented women empowerment, represented peace and international friendship across the countries. Thank you so much for listening my stories and I want to really encourage each and every generation, each and every gender so that if you chase your dream, you can really achieve. And people will come to help you because God is there planning for you positive things. You just need to be very focused, determined. கடந்த டிசம்பர் மாதம் பஜாஜ் டோமினார் மோட்டார் சைக்கிளில் உலகை சுற்றும் தனது பயணத்தை இந்த டிசம்பர் மாதத்தில் முடித்து உலக சாதனையை ஏற்படுத்திய போது தாம் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை என மீனாட்சி மகிழ்ச்சி பொங்க தெரிவித்தார். 1 ஆண்டுக்குள் மோட்டார் சைக்கிள் மூலமாக உலகில் பல நாடுகளை சுற்றி வருவது என்று முடிவெடுத்த போது எனது பயணத்திற்கு ஸ்பான்சர் எவரும் இல்லை. இந்தியாவுக்கு வெளியே எவரையும் எனக்கு தெரியாது. நம்பிக்கை, துணிச்சல் மட்டுமே எனக்கு மூலதனமாக இருந்தது. மோட்டார் சைக்கிளுக்கு எண்ணெய் நிரப்புவதற்கு பணம் வேண்டும் என்பதால் சில வேளையில் என் உணவை தியாகம் செய்துள்ளேன். உலகில் மனிதாபிமானம் கொண்ட பலர் எனக்கு உணவுக்கான செலவுகளை ஏற்றுக்கொண்டனர். இந்த பயணத்தில் முகம் தெரியாத பலர் எனக்கு வழங்கிய உதவிகளை தனது வாழ்நாளில் என்றுமே மறக்க முடியாது என நெகிழ்ச்சியோடு மீனாட்சி நினைவு கூர்ந்தார். புஷ்பா 2 திரைப்படத்தின் பிரீமியர் காட்சியை பார்க்க சென்றபோது ஹைதராபாத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி குடும்பமாது உயிரிழந்ததால் பிரபல தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. புதன்கிழமை இரவு நிகழ்ந்த அச்சம்பவம் தொடர்பில் அல்லு அர்ஜுனின் மெய்க்காவலர்கள், சந்தியா திரையரங்கு நிர்வாகத்தினர் உள்ளிட்டோர் மீதும் வழக்கு பதிவாகியுள்ளது. பெரும் ரசிகர் பட்டாளத்தை கொண்டுள்ள அல்லு அர்ஜுன் வருவது குறித்து தியேட்டர் நிர்வாகம் போலீசாருக்கு முன்கூட்டியே தகவல் தெரிவிக்கவில்லை. அதோடு படக்குழுவினர் திரையரங்கில் நுழையவும் வெளியேறவும் தனிப்பாதை அமைக்கப்படவில்லை. இதனால் அல்லு அர்ஜுனை காண கூட்டத்தில் ரசிகர்கள் முண்டியடித்த போது ரேவதி எனும் 32 வயது அம்மாது உயிரிழந்தார். அல்லு அர்ஜுனின் தீவிர ரசிகரான அவரின் 9 வயது மகனும் நெரிசலில் சிக்கி காயமடைந்து மருத்துவமனையில் கவலைக்கிடமாக உள்ளான். இவ்வேளையில் கல்லீரலை தானம் செய்து தனது உயிரை காப்பாற்றிய அன்பு மனைவியை இழந்து தவிப்பதாக ரேவதியின் கணவர் பாஸ்கர் கண்ணீர் மல்க கூறினார். எப்போதும் குடும்பத்தின் நலனுக்கே முன்னுரிமை கொடுக்கும் பழக்கம் கொண்ட ரேவதி கடைசி நேரத்தில் கூட அல்லு அர்ஜுனை நேரில் பார்க்க வேண்டும் என்ற மகனின் ஆசையை நிறைவேற்றிவிட்டுத்தான் போயிருப்பதாக 40 வயது பாஸ்கர் தெரிவித்தார்.